அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுப்போம். கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறமா ஹக்கீம் அப்படின்றவரோட மகள் வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துக்கு யா ரசூலல்லாஹ் நீங்கள் மறுமணம் செஞ்சு கொள்ளலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபி யாரை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கௌலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணும் இருக்காங்க, ஒரு விதவையும் இருக்காங்க. உங்களுக்கு யார் விருப்பமோ அவரை நம்ம திருமணம் செய்யலாம் அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த இருவர் யாருன்னு. அதுக்கு அந்த கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதில் சொல்கிறாங்க, கன்னிப்பெண் உங்களுடைய பிரியமான நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அதே மாதிரி விதவை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜும்மாவுடைய புதல்வி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு சரி நீங்கள் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரான உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தையும் ஒரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் மக ஆயிஷாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனமுடித்து தரணும், நான் பெண் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா யோசிக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சகோதரனுடைய மகள் ஆயிற்றே. அப்போ ஒரு சகோதரனுடைய மகளை அவங்க எப்படி திருமணம் செய்ய முடியும்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி இருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரட்டும்னு காத்திருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இல்லையா. அதுக்கப்புறமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததுக்கப்புறமா விஷயத்தை கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே மறுபடியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க, எப்படி இது பண்ண முடியும், சகோதரனுடைய மகளை நபி எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்னு அதே கேள்வி அவங்களும் கேட்குறாங்க. உடனே இந்த விஷயத்தை கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் அவங்க எப்படி சகோதரரோட மகளை திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு இஸ்லாமிய சகோதரர் தான் தவிர உடன் பிறந்த சகோதரர் இல்லைல்ல, அதனால் நான் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ளலாம், அது கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவங்களுக்கு நிக்கா நடந்து முடியுது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி பட்டம் கிடைச்ச 10வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடித்து கொண்டாங்க. அப்போது திருமணம் முடிக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 6 வயசு தான் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் முடித்த பெண்கள்லேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருந்தாங்க. மற்ற எல்லா பெண்களும் விதவையாக தான் இருந்தாங்க. விதவையான பெண்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் முடித்திருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய 9வது வயதில், அதாவது ஹிஜ்ரத்துக்கு அப்புறமா அவர்களுடைய 9வது வயதில் இல்வாழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவங்க தொடங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 18வது வயசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரி 57வது வருஷம் ரமலான் மாதத்தில் 17வது பிறையில் வஃபாத் ஆகிறாங்க. அவங்க இறக்கும் பொழுது அவங்களுக்கு வயது 66 வயசில்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வசியத் செய்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து நான் இறந்தோன்னே என்னை வந்து நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வந்து அடக்கம் செய்யக்கூடாது. மற்ற மனைவிமார்கள்லாம் ஜன்னத்துல் பக்கியில் தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்களும் என்னை வந்து ஜன்னத்துல் பக்கியிலேயே வந்து அந்த மனைவிமார்கள் பக்கத்தில் என்னை அடக்கம் செய்யுங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வசியத் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், அந்த காலத்து அரபியர்கள் வந்து ஷவ்வால் மாதத்தில் வந்து திருமணம் செய்கிறது அபசகுணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணத்தை உடைக்கிற விதமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஷவ்வால் மாதம் தான் திருமணம் வந்து நடந்துச்சு. நான் அவர்களுடன் வந்து ஷவ்வால் மாதம் தான் வந்து வாழ்க்கையை வந்து தொடங்கினேன். நான் தான் எல்லா மனைவிமார்களை விடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து பிடித்தமான மனைவி அப்படின்றதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள்லேயே ரொம்ப நபிக்கு பிரியமானவர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக தான் இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்கள் மன்னித்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.